இந்த வீடியோ 2-3 நாட்களா சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலயன் சுவாமி கோவிலுக்கு குடும்பத்துடன் வந்து மூலவரின் சிலை தெரியும் அளவுக்கு வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சர் மதுமிதா மற்றும் அவரது கணவர் மீது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் சுசீந்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரைக்கும் அவர்கள் அந்த வீடியோவை டெலீட் பண்ணவே இல்லை. அவர்கள் சேனல்ல இருக்குது, நல்ல வியூஸ் போயிருக்கிற ஒரு வீடியோ தான் அது. இந்த செய்தி சம்பந்தமா இந்து நண்பர் ஒருத்தட்ட கேட்டதுக்கு, பணம் இல்லை அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ளுக்கு மொபைலே கொண்டு போக முடியாது, மொபைல் இப்படி தூக்குனாலே சத்தம் போட்டுருவாங்க, எடுக்க விட மாட்டாங்க. ஆனால் பணம் இருந்துச்சுன்னா பாதாளம் வரைக்கும் பாயும். அதனால அவங்க எடுத்ததெல்லாம் கம்மி, இதோடு மிச்சமாக எடுத்து வெளியிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. எனக்கும் அப்படிதான் தோணுது. பணம் இருக்கிறதுனால இவங்க மேலே எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. இதே மாதிரி ஒரு சாதாரண மனிதர் ஒரு லைட்டாக ஒரு சின்ன வீடியோ எடுத்தாலே உடனே மன்னிப்பு வீடியோ வெளியிட்டு அவரோட வீடியோவை ரிமூவ் செய்ய வச்சுருப்பாங்க. இவங்க கிட்ட பணம் இருக்கிறதுனால அந்த மாதிரியான செயல் செய்யலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? நீங்களும் அந்த கோயில் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.